இங்க ஒரு பொண்ணுக்கு அவன் குண்டா இருக்கிறது அவளுக்கே பிடிக்கல. அன்னைக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டு டேட்டிங் கூப்பிட்டுருப்பான். அதுக்காக ரெடி ஆகலாம்னு போகும்போது அவளோட ஓல்டு ட்ரெஸ் எல்லாம் இப்போ ரொம்ப டைட் ஆயிருது. ஒரு ட்ரெஸ்ஸை எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டுடுறான். ஆனா அதுவும் கிழிஞ்சு போயிருது. சடனா அவ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஆனா அவ ஏதோ சொல்லி சமாளிச்சு பார்க்கறான். ஆனா அவன் கேட்கறதா இல்ல. அவன் அப்படியே அவளை தூக்கி உட்கார வச்சுட்டு அவன் மட்டும் தனியா பார்ட்டி அட்டன் பண்ண போயிடுறான். இதனால அவ ரொம்ப சேட் ஆயிடுறான். ஆனாலும் அவன் மனசே கேட்காம ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவனை ஃபாலோ பண்ணியே போறான். உள்ள போய் பார்த்தா செம்ம டென்ஷன் ஆயிடுறான். அவன் மற்ற பொண்ணுங்க கூட பார்ட்டியில என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். உடனே ஓடி போய் அவங்க நடுவில் நின்று அவளும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அவளோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸும் அவ குண்டா இருக்கிறதால இப்போ பிரெக்னண்டா இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் சோறு முக்கியம்ல. அங்க சாப்பாடை பார்த்ததும் வாயை அடக்க முடியாம ஓடி போய் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அவளோட இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அவன் குண்டா வேற இருந்ததால அவளோட பாய் ஃப்ரெண்டு இதுக்கப்புறம் நமக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறான். இதனால அவன் மனசு உடஞ்சி போயிடுறான். அடுத்த நாள் ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண போறான். அங்க ஃபிட்டா இருக்கிற மற்றவங்கள பார்த்து அவளும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். ட்ரெட்மில்ல ரன் பண்ணும்போது அதுலயும் ஸ்லிப் ஆகி விழுந்துடுறான். உடனே அவளோட வெயிட்டை செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது. அதுக்கப்புறம் அவளோட வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்லிம்மிங் க்ரீமை அவளோட ஸ்டொமக்கில் தடவிட்டு ஒரு பாலித்தீன் ஷீட்டால் டைட்டாக கவர் பண்ணுறான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் வாயை அடக்க முடியாமல் ஃப்ரிட்ஜில் போய் அங்கே இருந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுடுறான். அடுத்த நாள் தண்ணீரை மட்டும் குடிக்கணும், இனிமேல் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு டயட் இருக்கிறான். ஆனால் அவன் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு கேக்கை பார்க்குறான். எவ்வளவோ ட்ரை பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறான். ஆனால் கடைசியாக அந்த கேக்கை எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டுடுறான். அடுத்த நாள் என்னால் தான் என் நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அவளே ப்ளேம் பண்ணிக்கிறான். அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் ஒருத்தன் அவளை ஒரு வெயிட் லாஸ் சப்போர்ட் குரூப்புக்கு இன்வைட் பண்ணுறான். அவளும் ஓகேன்னு சொல்லி ஜாயின் பண்ணிடுறான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படுறான். ஆனால் போக போக நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுறான். 4 நிமிஷம் வரைக்கும் அவளால் நான் ஸ்டாப்பாக இப்போ ஓட முடியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல மராத்தான்லயும் கலந்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். சாப்பாட்லயும் ஹை கலோரி ஃபுட்ஸை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸை மட்டும் டயட்டுக்காக சாப்பிட ஆரம்பிக்கிறான். விடாம கஷ்டப்பட்டதுல ஒரே மாசத்துல 30 கிலோ வரைக்கும் வெயிட் குறைஞ்சி நல்லா ஸ்லிம் ஆயிடுறான். கடைசியா குண்டா இருக்கான்னு அவளை ரிஜெக்ட் பண்ண அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கெத்தா இப்ப பார்க்க போறான்.